அந்த வீரா எப்படியும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவா. அதுக்கப்புறம் நாம வைக்கிறது தான் சார் சட்டம். நீங்க தைரியமா இருங்க. நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இல்லை சார், அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் மேடம், என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா டீயா இல்லை ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரவா? கோவத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து சூடா டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. கொன்றுவேன் உன்னை. என்ன ராணி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் உங்களுக்கு கோவம்? என்ன பிரச்சனை? வீராத பிரச்சனை. நம்ம பண்ண அந்த பாடி டபுள் பிளான அந்த வீராவும் மாறனும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மாற அவனை தேடி பிடிச்சு வீட்டுக்கே நேர்ல கொண்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டான். அன்னைக்கு அந்த ஃபைல் விஷயத்துல நானே இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரியாம அந்த வீரா என் கணத்துல அரைஞ்சிட்டான். என்ன சொல்ற? வீரா உன்னை அரைஞ்சிட்டாளா? இதை ஏன் என்கிட்ட அன்னைக்கே சொல்லல? என்னன்னு சொல்ற? என்னன்னு சொல்ற? அதே கவர்மெண்ட்டுக்கே சொப்பன சுந்தரியா இருந்த இந்த ராணிய ஒரு சாதாரண கலெக்டர் கை நீட்டி அடிச்சிட்டான்னு சொல்றியா? மலர், சொல்லுங்க. இங்க வாயேன். என்ன கண்டுக்காம போற? கண்டுக்க என்ன இருக்கு? நான் பேசினதுல என் மேல கோவமா இருக்கியா? நான் அந்த இடத்துல அப்படித்தானே பேசி ஆகணும். நீ கல்யாணமான ஒரு பையனை லவ் பண்ணா தப்பு இல்லையா? இந்த குடும்பத்துல ஒருத்தியா அதை கண்டிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு தானே. அதனாலதான் அப்படி சொன்ன. இதுவே மாறன் தனியா இருந்தா நீ அவனை லவ் பண்றது நியாயம். இப்போ மாறன் சார் தனியா இருக்காரு. வீராக்கா அவரை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானே வீராக்கா கிட்ட மாறனை கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏய், கை கூட. சூப்பர் டி, வாழ்த்துக்கள். எனக்கு வீராவும் மாறனும் சேர்ந்து இருக்கும் போது நீ குறுக்க வரக்கூடாதுன்னு தான் நான் சண்டையே போட்டேன். அவங்க இப்போ பிரிஞ்சு இருக்காங்கன்னா நீ இப்ப வர்றதுல தப்பே இல்ல. சூப்பர் டி, வாழ்த்துக்கள். உன்னை வச்சு தாண்டி வீராவையும் மாறனையும் பிரிக்க போறேன். இந்த விஷயத்துல உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, சரியா? ரவுடி, ரவுடி. சொல்லு பாப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க ரவுடி? இந்த வர வந்துட்டேன். என்னடா பாப்பா, காலங்காலத்துல இப்படி ஒரு காஸ்டியூம் வேற கொடுத்துருக்க. என்ன பண்ணணும் இப்ப? பாடி கார்டுன்னு பேர் தான், ஒரு வேலையும் பண்றது இல்ல. உன்னை நம்பி எப்படி நாங்களாம் நிம்மதியா தூங்க முடியும்? புரியல. ஏ ரவுடி, வீரா கலெக்டரா இருக்கா. அவளோட பலம் என்ன? என்னவா இருக்கும்? நீயே சொல்லு. படிப்பு. நல்லா படிச்சதுனால தானே புத்திசாலியா கலெக்டரா இருக்கா.
ம் அப்ப பாடி கார்டா இருக்கணும்னா உன் பலம் என்ன? அதையும் நீயே சொல்லு. பாடி பில்டிங். ஓ ஆ ஆ ஏன் அடிக்கிற? நான் ஒரு குழந்தை. நான் குத்துன இந்த குத்து கூட உன்னால தாங்க முடியல. நீ எல்லாம் ஒரு ரவுடி. உன்னை சுத்து போட்டா எப்படி சமாளிப்ப? சுத்து போட்டாளா? ஒரேடியா விழுந்துருவ போல இருக்கு. நீ ரொம்ப பேசுற. இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணும். எக்ஸசைஸா? அதெல்லாம் பண்ணா உடம்பு வலிக்குமே. இன்னில இருந்து நான் தான் உனக்கு எக்ஸசைஸ் மாஸ்டர். ஓகே மேடம். ஓகே மேடம். அந்த மேட்ல வந்து நில்லு. நெக்ஸ்ட் என்ன? இப்படி உட்காரு. உட்காரணுமா? ம். ஆமா, உனக்கு எப்படி இந்த எக்ஸசைஸ் எல்லாம்? ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்க ரவுடி. ஆஹா. என்ன மாதிரி பண்ணு. ஆ. அக்கா அமீர் சார வர சொல்லிட்டேன். ஒரு half an hourல வந்துடுவாரு. ஓகே மலரு, நீ போல. ஓ சார், ம் ம் உங்க பைசப் செமையா இருக்கு. நம்மளவா சொல்றா? நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க போலயே. ஆர்ம்ஸ் எல்லாம் செமையா இருக்கு. மாடல் மாதிரி இருக்கீங்க. கரெக்டான இடத்துல சொல்றான். இவனை பார்த்தா மாடல் மாதிரியா இருக்குது. உன் கண்ணுல ஏதோ பிரச்சனை மலரு. ஃபர்ஸ்ட் போய் உன் கண்ணை டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடு. மாடல். அக்கா இவளும் சொல்ல மாட்டா, சொல்றவங்களையும் விட மாட்டா. உனக்கு இவன் மாடல் மாதிரியா இருக்கா? என்னக்கா Bread jam அப்படிலாம் ready. இருக்காரு? இது யாருக்குனா? எனக்கு தான் வீரா. பிரெட். வீட்ல உனக்கு பாசி பயிர அடை பண்ணிருக்காங்க. உனக்கு பிரெட் அண்ட் ஜாம் கேக்குது. உடம்புக்கு நல்லதெல்லாம் உங்க குடும்பத்துக்கே செட் ஆகாது போல. நீங்களாம் எப்பதான் திறந்து போறீங்களோ. என்னாச்சு இவளுக்கு? ஏ ரவுடி, இது பன் பட்டர் ஜாம் தானே? நான் சாப்பிட கூடாதா? வாய் பேச்சுதான். வீராக்கா, பாசி பயிர அடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. நான் 2 சாப்பிட்டுக்கவா? சாப்பிடு. நீ போய் சாப்பிடுமா. நீ எங்க வேணாலும் உட்கார்ந்து சாப்பிடு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இங்க மட்டும் இருக்காத. போமா. போ. கொனி, சார், மரியாதை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள வா. நீ போ மலரு. சீக்கிரமா. வர. இல்ல போங்க. உங்க சித்திக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் இங்க ட்ரைனர், நீ ஸ்டூடெண்ட். ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணல இம்போசிஷன் கொடுத்துருவேன். அப்படின்னா ஒரே விஷயத்த 100 தடவை செய்யணும். 100 வாட்டியா? வேண்டாம். நீ ஏதாவது ஒன்று சொல்லி கொடு, நான் பண்றேன். சரி பண்ணு.